எரிச்சாலும் இன்னும் பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மனசே உறுத்துது நம்மளுக்கு. ஏன்னா நாங்க வந்து பார்த்ததுல 3 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு ஹெட்டே வந்து 400 ரூபா 500 ரூபா சம்பளம் கொடுக்கணும். வணக்கம் சார். சொல்லுங்க. பேர் சொல்லுங்க சார். என் பேர் அப்துல் ஜப்பார். எங்கேருந்து சார் வரீங்க? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா அதிராம்பட்டினத்துலேருந்து வர்றோம். சரி சார், நீங்கள் இப்போது கொக்கோ ஷெட்டர் பார்க்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதான் ஆக்சுவலாக நீங்கள் என்ன மாதிரி தென்னந்தோப்பு வச்சுருக்கீங்க? எத்தனை ஏக்கரில் தென்னந்தோப்பு வச்சுருக்கீங்க? எனக்கு வந்து ஒரு 9 ஏக்கரில் தென்னந்தோப்பு வச்சுருக்கிறேன். 9 ஏக்கரில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம கொக்கோ ஷெட்டர் இந்த ஒரு மிஷினை நீங்கள் யார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க? பக்கத்து கிராமத்தில் வச்சுருந்தாங்க. போய் பார்த்தேன், டெமோ பார்த்தேன். சரி, நல்லா இருந்துச்சு. அதோட நான் தோப்பை மெயின்டைன் பண்ணுறவங்களையும் கூட்டிகிட்டு வந்து காட்டினேன். அவங்களும் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது ஒன்று வாங்கிடலான்னு சொன்னது தான் அவர் தான் இவர் தோப்பை பார்த்துக்கிற மேனேஜர். அவர் தான் வந்து இதை சொல்லி வாங்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். ஆமாம், இந்த டெமோ காட்டினாங்க. இன்னும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா பிளேடெல்லாம் போட்டு காட்டினாங்க. அது அட்டாச்மெண்ட்லாம் காட்டினாங்க. அதுவும் எங்களுக்கு வந்து நல்லா மனசுக்கு ரொம்ப திருப்தியாக தான் இருந்துச்சு. ஆமாம். அதை தவிர்த்து இப்போ நம்ம நிறுவனத்துக்கு வந்து நிறைய மிஷின்களும் பார்த்துருக்கீங்க. இது உங்களுக்கு இதில் பிடிச்சது, இதை தவிர்த்து வேற என்ன ப்ராடக்ட்? இதை தவிர்த்துன்னு சொன்னாங்க எல்லாமே பிடிக்குது எனக்கு. சரி சரி. ஆனால் பிடிச்சதை ஏதாவது எடுத்துகிட்டு போகணும். இப்போ கை கடக்கமாக உள்ளது தான் நம்ம எடுக்கணும். சரி, அதுக்காக வந்து அவர்கிட்ட இருந்தா ஒரு புல்லு வெட்டுற மாதிரி ப்ளஸ் கட்டுறது அது வந்து காட்டாருன்னு சொன்னா அந்த ஒரு பாத்தி போட வட்ட பாத்தி போடுவோம்ல, வட்டப்பாத்தி போடுறோம். அதுக்கு ஒரு மிஷின் பார்த்தோம். அதுவும் செலக்ட் பண்ணி இருக்கிறோம். இப்போ இந்த மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க தென்னந்தோப்புல வர வேஸ்ட்ல என்ன பண்ணீங்க? அதை வந்து வெளியில தான் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இல்லை எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எரிச்சாலும் இன்னும் பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மனசே உறுத்துது நம்மளுக்கு. அப்புறம் அந்த புகைக்கூட்டில் புகை கிளம்பும் போது மகந்த சேகரிக்கிற அந்த பூச்சிகள் அந்த வண்டுகள்லாம் பறந்து போயிருது. அதனால நம்ம தோப்புக்கும் நம்மளுக்கு கேடு, நம்மளுக்கும் கேடு, நஷ்டம் ஏற்படுது. அதை உணர்ந்து தான் வந்து இது வந்து தோப்புக்கே வந்து உரமா இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதே வச்சுதான் இதை எடுக்க வந்தேன். தீ எரிச்சோம் அப்படின்னா இந்த மிஷின் இருந்ததுன்னா நம்ம உரமா பயன்படுத்திக்கலாம். இல்லாம நம்ம தீ எரிக்கிறோம் புதைக்கிறோம் அப்படின்னா இதுல இருந்து வர வேஸ்ட் எல்லாம் தீ வந்து நம்ம தேங்காய் குருத்துல இருக்கக்கூடியதெல்லாம் பாதிச்சு தேங்காய் வளர்ச்சின்றது ரொம்பவே குறைவு பாதிக்கப்படுங்கிறதுனாலதான் நான் இதை கொண்டுட்டு போய் வச்சிருக்கிறேன். ஏற்கனவே வாங்கினவங்க ரிசல்ட் சொல்லியிருக்கிறாங்க. காய்ப்பு வந்து 1 வருஷத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்குது எங்களுக்கு. வாங்கி ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதை தான் வச்சு நம்ம அதை வாங்கியிருக்கிறேன். வெளியில வந்து ஆள் கூலி கொடுக்கலான்னு சொன்னாங்க. வீக்லி ஒன்ஸ் ஒரு 3 பேர் யூஸ் பண்ணுவேன், இல்லை 4 பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹெட்டே வந்து 400 ரூபா 500 ரூபா சம்பளம் கொடுக்கணும். நம்ம ஹெட்டு சம்பளம் கொடுக்கணும். அவங்களுக்கு டீ காஃபி அதுவும் ஸ்நாக்ஸும் கொடுத்துருவாங்க. 4 பேர் வேலை செய்வாங்க. 2000 ரூபா எங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்குது. ஆனால் ஃப்ரீயாக தான் கொடுத்துருவோம். அது ஃப்ரீயாக தான் கொடுத்துருவோம். ஆனால் பராமரிச்சவங்க தோப்புல உள்ள கழிவுகள் வெளியே போகிறது தான் நம்ம பார்க்குறோம். நம்ம சரி. ஆனால் அது கொடுத்து சம்பளமும் கொடுத்து அந்த அந்த எங்களுக்கு வந்து இதுதான். அப்போ இதில் வந்து அந்த சம்பளமும் மிச்சமாகவும் உரமும் கிடைச்சி போகுது. கண்டிப்பா நம்ம பொருளை நம்ம தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஆமா, நிறைய டெமோ பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் இது? எனக்கு பிடிச்சிருக்குது. இது பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா நாங்க வந்து பார்த்ததுல 3 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. 3 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க வந்ததுலயா. சரி. ஆமா, உங்களுக்கு இந்த மிஷின் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா பிளேட் வேற போட்டு காட்டணும்னா இன்னும் பவுடரா ஒண்ணு வெளியில வருது. அது ரொம்ப மைல்டா இருந்தா உரமா போறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இல்ல. ஆமா, நன்றி சார். தேங்க்யூ.